அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அட்டமா சித்திகள் 3ஆம் தந்திரத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நிறைவாக வசித்துவம் அப்படி என்றால் அற்புதம் காட்டல். அதாவது இப்போ எப்பயுமே உலகம் என்னன்னா அற்புதத்தை தான் நம்புது. இயல்பாக இருந்தால் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. இயல்பாக இருந்தால் இயல்பாக பேசினா யாரும் நம்புறதில்லை. செயற்கையாக இருக்கணும். அதாவது காலால் நடந்து போகிறது இயற்கை. ஒருத்தர் தலைகீழாக கையை வச்சு நடந்து போகிறார். உடனே ஊருக்கு 10 பேர் கூடுறோம். ஆஹா பாருங்கள், அவர் பெரிய சித்தருங்க, ஞானிங்க. ஏன்டா கையால் நடந்து போகிறது என்ன? அது பைத்தியக்காரன் தான் அர்த்தம். அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, கையால் நடந்து போகிறான். இது ஒரு கூட்டம் கூடிடுது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், பணக்காரனை சுற்றி 10 பேர், பதவியில் இருக்கிற சுற்றி 10 பேர். வேறு வேலை இல்லை எல்லாருக்கும். அதனால் இயல்பாக இருங்க. இயல்பாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். இங்கே என்ன வராங்கன்னா அற்புதம் காட்டுறதை கண்டு இந்த உலகம் மயங்குது. இந்த பாட்டு 698வது பாட்டு. ஒன்று அது ஆகிய தத்துவ நாயகி. சக்தியை பற்றி பேசுகிறார். இப்போ அடுத்து வரப்போகிற 4ஆம் தந்திரம் முறை சாக்தம், சக்தி வழிபாடு. நிறைய சக்கரங்கள் வரும், மந்திரம், நாதம் தான் முக்கியம், அதுக்கு ஒலி. இப்போ இந்த பாட்டில் ஒன்று அது, அதுனால இறைவன். இந்த பாட்டில் 4 அடியிலையும் அது அது வரும். ஒன்று அது ஆகிய தத்துவ நாயகி. தத்துவ நாயகி சக்தி, பராசக்தி. ஒன்று அது கால் கொண்டு. ஒன்று அது என்றால் இங்கே சுழிமணியை குறிப்பிட அந்த இடத்துல அங்கே இருக்கிற அந்த சக்தியை ஊர் வகை சொல்லிடில். ஒன்று அது ஆகி வெற்றிகொள் 1000 1000. ஒன்று அது வென்றிகொள் 1000 1000. 1000 1000 என்பது 1000 இதழ்களுடைய சகசிரத்தலத்தை குறிப்பிடுகிறார். ஒன்று அது காலம் எடுத்துளும் முன்னே. எனவே சிவம் வேறு சக்தி வேறு அல்ல. இந்த தெளிவு பெற்றாகணும். திருமந்திரத்தில் என்னன்னா முக்கியமாக ஞானிகள் சொல்கிறது, எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. திருவாசகத்தில் அதிகமாக அவர் குறிப்பிடுவது அம்மையப்பர் திருக்குளத்தை தான். மாணிக்க வாசகர் இந்த அம்மையப்பர் திருக்குளம் தான் முடிந்த முடிவு. அந்த சிவன் வேறு சக்தி வேறு என்று நினைப்பதே அறியாமைங்கிறார். திருமூலரே சொல்கிறார் இல்லையா, அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகளார். அன்புன்னா சக்தி, சிவம்னா சிவபெருமா. ரெண்டு வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான் என்று அந்த பாட்டில் தெளிவுபடுத்துகிறார். சிவம் வேறு சக்தி வேறு அல்ல. எனவே ஒரே பரம்பொருளாகிய பராசக்தி சுழிமுனை என்ற கால் வழியாக உச்சந்தலை ஏறும் வகையை கூறினால் அங்கு உள்ள கவிந்த சகசிர தாமரையாக இருக்கிற 1000 இதழ் தாமரை அது என்னாக நிமிரும், கவிழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி நம்பிக்கை. இதெல்லாம் யோகத்தில் அவங்க சொல்கிற நம்பிக்கை. இது அவரவர்கள் அனுபவத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும். சயின்டிஃபிக்காக இட் இஸ் நாட் ப்ரூவ்ட். ஸ்கேனில் அதெல்லாம் தெரியாது. தள்ள எதுவும் அப்படி 1000 இதழ். ஆனால் ஞானிகள் அப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். 1000 இதழ் தாமரை சகசத்திரத்தில் இருக்குது, கவிழ்ந்த நிலையில் இருக்குது. யோகத்தினால் அது யோகத்தில் மேலே போய் தாமரை இதழ் மலரும். அதை திருமூலர் பதிவு செய்திருக்கிறார். அந்த அனுபவத்தை ஒரு நாழிகை நேரம் பெறலாம். அப்படி பெற்றால் அவன் தியானிக்கத்தக்கவன், சக்தியினுடைய அருளை பெற்றவன் என்று உரையாசி அதுக்கு எழுதுகிறார். தன்னோடு ஒப்பது ஒன்று இல்லாது தானே தனிப்பொருளாய் நிற்கும் சக்தி. இந்த பாட்டுக்கு உரை எழுதுகிறார் மகாவித்வான் அருணை வடிவேலு முதலியார். இந்த கருத்தை பதிவு செய்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர். அவர் என்ன சொல்கிறார், தன்னோடு ஒப்பது ஒன்று இல்லாது, தனக்கு நிகர் எதுவும் இல்லாமல் இருக்கிற அந்த தானே தனிப்புள்ளாக இருக்கிற சக்தி, இந்த சக்தியினுடைய பேராற்றலை இந்த பாடலே சொல்லியிருக்கிறார். இந்த பாட்டையும் புரிஞ்சுக்கணும். அல்லது அடுத்து வருகிற 4ஆம் தந்திரம் புரிஞ்சுக்கணும்னா தேவி பாகவதம் படிக்கணும். தேவி பாகவதம் 1000 பக்கத்துக்கு மேலே தமிழில் வந்திருக்கு. 3 பகுதியில் வந்திருக்கு. இப்போ 3 சேர்ந்து ஒரு பகுதியாகவே புதுசாக போட்டிருக்காங்க தேவி பாகவதம். அதை படித்தாதான் இந்த தந்திரங்களை, இனிமேல் வர தந்திரங்களை புரிந்து கொள்ள முடியும். அந்த சக்தி வழிபாடு இங்கே ரொம்ப வேரூன்றி இருந்திருக்கு தமிழ்நாட்டில். இன்றைக்கும் சக்தி பீடங்கள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம பக்கத்தில் காஞ்சிபுரம், அந்த மாதிரி பல சக்தி பீடங்கள் செல்வாக்கு பெற்றிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நூல் தோன்றியிருக்க வேண்டும் என்று தான் அறிஞர்கள் கருதுகிறார்கள். அதிலையும் தன் தொழிலையும் தன் விருப்பப்படி நடத்துகின்ற எல்லா விதமான சக்தியும், இந்த வசித்துவத்தை பெற வேண்டுமானால் சக்தியினுடைய அருள் பெற்றவர்கள், சக்தி உபாசகர்கள் தான் இன்றைக்கி எதையும் செய்கிறார். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அருள் சொல்கிறவங்கன்னா சக்தி உபாசகர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களால தான் எதையும் செயல்படுத்த முடியுது. இதெல்லாம் அந்த காலத்திலேருந்து நம்பிக்கை, பயிற்சி, குருமுகமாக இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இப்போது இந்த வசித்துவம் என்கிற சித்துக்கு என்ன என்றால் அற்புதம் காட்டல். இப்போ ராவணன் பாருங்கள், நினச்சதை செய்ய முடியாது. இந்த வசித்துவம் ஈசத்துவம் ரெண்டும் இணைஞ்சு வரும். இப்போ ராவணன் பாருங்கள், நினைச்சதை செய்கிறான். நினைத்தவன்னா காற்று வரும், தென்றல் வீசும், 9 கோள்களும் அவன் ஏவலுக்கு கீழே உட்கார்ந்துருக்கும். 5 செய்தியும் ஆற்றலையும் இந்த ராவணன் பெற்றிருந்தான். அதே மாதிரி இரணியனும் பெற்றிருந்தான்.
2 பேரும் பேராற்றல் பெற்றவர்கள். நினைத்ததெல்லாம் செய்யும். ஏன்னா அந்த ஈசத்துவ என்ற நிலைக்கு போய் வசித்துவத்தை கையில் கொண்டு வந்த சித்துக்களை எல்லாம் பெற்றார்கள், தவத்தினாலே பெற்றவர்கள். இப்போ அகத்திய மகாமுனிவர் பாருங்கள், சித்தர்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவர். அவர் என்ன வசித்துவத்தில் பெற்றிருந்தார்? அது ஒரு கதை தான். தென்னாடு வந்தார், பூமி சமநிலைப்படுத்தினார். இப்போ நம்ம பூமி உருண்டை, ஆனாலும் கதைப்படி அவரால் 5 பூதங்களை தன் ஏவல் செய்ய முடிகிறது அகத்தியருக்கு. வாதாபியே என்ன பண்ணார்? ஜீரணிச்சிட்டார். எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியுது. காவிரி நதியை ஒரு கமண்டலத்தில் கொண்டு வர, 5 பூதங்களையும் அவர் விருப்பப்படியெல்லாம் ஒரு காவிரி நதியை கமண்டலத்தில் கொண்டு வர. இது கதையில், கதைக்குள்ளே ஏதோ சொல்ல வருகிறார். அந்த வசித்துவம் என்கிற சித்து பெற்றார்கள்னா 5 பூதங்களையும் தங்கள் கையில் வச்சுக்க முடியும். விஸ்வாமித்திரர் பாருங்கள், திரிசங்குக்கு ஒரு சொர்க்கத்தையே உற்பத்தி பண்ணுறார், ஒரு சொர்க்கமே உருவாக்குறார், அவன் அங்கே நிலைநிறுத்துகிறார். அப்போது மண், விண், காற்று, நீர் எல்லாவற்றையும் இந்த வசித்துவம் என்கிற சித்தாற்றல் பெற்றவர்கள் கையாளலாம், கையகப்படுத்தலாம் என்பதுக்கு தான் அந்த கதைகள் நமக்கு சான்று காட்டுகின்றன. நீங்கள் அப்படியே பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் ரொம்ப முக்கியமானது சக்தி வழிபாட்டில் புவனேஸ்வரி வழிபாடு. ஏன்னா சக்தி வழிபாட்டில் ரொம்ப செல்வாக்காக பெற்றிருப்பது அந்த காலத்தில் புவனேஸ்வரி வழிபாடு. இன்றைக்கு அதை எப்படி பண்ணுறாங்கன்னா, நீரை வசப்படுத்துகிற ஆற்றல், சேதுபந்தனம், ராமாயணத்தில் சேதுபந்தனம் வச்சு கடல் மேலே நடந்து நீரை வசப்படுத்துது. ஆகாயத்தை வசப்படுத்தல், ஆஞ்சநேயர் கடலில் தாண்டி போகிறார், இமயமலைக்கு போய் சஞ்சீவி மலை கொண்டு வரார், ஆகாயத்தை வசப்படுத்துதல். நெருப்பை வசப்படுத்துதல், அனுமன் வாலில் நெருப்பு வைக்கிறாங்க, அவனை தீ சுடாதேன்னு சொன்னோடனே தீ அவன் நெருங்கலை. சீதை நெருப்பில் இறங்குறாங்க, சுடலை. நெருப்பை வசப்படுத்துதல், நீரை வசப்படுத்துதல், ஆகாயத்தை வசப்படுத்துதல், பூமியை வசப்படுத்துதல், காற்றை வசப்படுத்துதல். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 பூதங்களையும் வசப்படுத்தி தங்க வயிறை வைத்து கொள்ளுதல். சக்தி சிவம் இரண்டாய் தான் முடிவில் ஒன்றாகி சித்திரமாய் நின்ற திறமறியேன் பூரணமே. பட்டினத்தார் பாடுறார், அவர் பெரிய ஞானி மகான். அவர் என்ன சொல்கிறாரு? சக்தி சிவம் 2 இல்லை, 2ஆக தெரியுது நமக்கு, 2ம் முடிவில் சித்திரமாய் நின்ற திறமறியேன் பூரணமே. பட்டினத்தார் பாட்டு, பூர்ணமாலை பின்னாடி, பட்டினத்தார் பாடலில் பின்னாடி இருக்குது, பூர்ணமாலையில் 2 நான் நினச்சேன். சக்தி சிவம் 2 தான் முடிவில் ஒன்றாகி சித்திரமாய் நின்ற திறமறியேன் பூரணமே. 2 ஒன்றாய் சித்திரமாக என்கிட்ட இருக்குது. அது திருமூலர் ஒரு பாட்டில் சொல்கிறார், அடங்காத எண்ணை அடக்கி அடி வைத்து இடம் கான் என்று பரானந்தத்தை இட்டு நடந்தான் செய்யும் நந்தி நல் ஞான கூத்தன் படம்தான் செய்து என்னுள் படிந்திருந்தானே. அந்த பரம்பொருள் எப்படி இருக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே சித்திரம்னு இவர் சொல்கிறார் பட்டினத்தார், படம்னு அவர் சொல்கிறார். இப்போ எனக்கு உடனே அகநானூறு 5ஆம் பாட்டு நினைவுக்கு வருது. ஓவச்செய்தி ஒன்று நினைந்து ஒற்றி. அந்த ஒரு பாட்டுக்காக பாலை பாடிய பெருங்கொடுங்கோ பாடிய பாட்டு, பாலை திணை அமைந்த பாட்டு, தலைவன் தன் நஞ்சுக்கு சொல்லி செலவு அழுங்கி துறையமைந்த பாட்டு, 5ஆவது பாட்டு. அந்த ஓவச்செய்தி என்கிற அந்த ஒரு சொல்லுக்கு கிட்டத்தட்ட 178 பக்கம் நூல் எழுதினார் டாக்டர் மு வரதராசர். நூலுக்கு பேர் ஓவச்செய்தி. அப்போ மெய்ஞானிகள் என்னன்னா, சிங்காரமாக நமக்குள்ளே வீற்றிருக்க அந்த தெய்வம் எப்படி படமாக இருக்கிறது, சித்திரமாக நமக்குள்ளே இருக்கிறது, அந்த சித்திரமாக இருக்கிறது எப்படி அந்த தெய்வம் அந்த வடிவத்தில் இருக்கிறது என்பதை படம் போட்டு காண்பிக்கிறார்கள் மெய்ஞானிகள். உபதேச மேடையில் சில நேரங்களில் சீடனுக்கு அது சரியாக புரியவில்லை என்றால் அவனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் படம் போட்டு காண்பித்து இப்படி தம்மா அது இருக்குது என்று காட்டுகிறார்கள். எனவே தான் இந்த பாட்டு தத்துவம் ஒன்று, கவிழ்ந்த தாமரை நிமிர்ந்து செல்லுகிற அந்த தவநிலையை பெற்றவர்கள் என்கிற அந்த எல்லையை எடுத்து காட்டுகிற பாட்டு. வசித்துவம் என்கிற சித்து பெற்றவர்கள் 698வது பாட்டு. இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, 4 அடியிலும் ஒன்று அது, ஒன்று அது, ஒன்று அது, ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், இந்நினைவு அகற்றாதீர் என்ற மகாகவி சொன்னது போல ஒன்று தான். அதுக்கு பேர் என்னவா? அது 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 பகவத்கீதையிலையும் அது, மெய்ஞான நூல்களில் அது. தாய்மானவர் முதல் பாட்டிலேயே இந்த ரகசியத்தை சொல்கிறார். தெய்வத்தை பற்றி சொல்லிக்கிட்டே வரார். அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக அருளோடு நிறைந்தது எது, தன் அருளுக்குள்ளிக்குள்ளே அகிண்டாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி வைத்து அருளுகிறது எது,
சமய கோடிகள்லாம் தம் தெய்வம் என் தெய்வம் என்று எதிர் வழக்கிடும் என்றது எது? இப்படி கேட்டுக்கிட்டே வந்து அது அது நம் கருத்துக்கு அப்போ அதுதான் பரம்பொருள். அது என்று சொன்னால் பரம்பொருளை கொடுக்கும். அதுதான் அகம் பிரம்மாஸ்மியாக நமக்குள்ளே இருக்கிற அது. அந்த அதுவாக இருக்கிற பரம்பொருளை நினைப்போம். அதுக்கு தேவியினுடைய அருள் வேண்டும். புவனேஸ்வரி தாயின் அருளை பெறுவோம். சுழிமணி பூட்டு திறக்கட்டும். 1000 எதிர் தாமரை மலரட்டும். வணக்கம்.